நாம் வாழும் இவ்வுலகின் வல்லரசு நாடு அமெரிக்கா. இங்கு நகர நாகரிகங்கள் அதிகம். அதில் ஹாலிவுட் எனப்படும் சினிமாத் துறையின் ஜாம்பவானும், கெட்டி எனப்படும் மியூசியமும், கடல்வாழ் உயிரினங்களான திமிங்கலங்களும் டால்பின்களும் வித்தை காட்டும் கடல் உலகமும் நிறைந்த அதிசய பூமிதான் இந்த அமெரிக்கா. அமெரிக்காவில் பல மாடிக் கட்டிடங்களும் பசிபிக் பெருங்கடலும் சூழ்ந்த மாநிலங்கள் அதிகம். நகர நாகரிகத்தின் வளர்ச்சியான வானளாவிய வீடுகள், சாலைகள் என இருந்த இந்த நகரம் ஜனவரி 6ஆம் தேதி மிகப்பெரிய தீ விபத்தை சந்தித்த கடல் பகுதியை சூழ்ந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் தீ விபத்து மலைப்பகுதியில் ஏற்பட்டது. இந்த தீ விபத்து அதீத காற்று, பருவமழை மாற்றம், அசாதாரண சூழ்நிலை, வானிலை ஆகியவற்றை காரணங்களாக கூறின. இடி மின்னல் மூலமாகவோ அல்லது ஆயில் நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது அங்கு வைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரிசிட்டி டவர் எனப்படும் மின் உயர் கோபுரங்கள் மூலமாகவோ அல்லது இயற்கை சூழலில் அமைந்த இடி மின்னல் மூலமாகவோ இந்த அதீத தீப்பிழம்பு ஏற்பட்டிருக்கலாம். இதனை குடியிருந்த மக்கள் அனைவரும் கண்காணிக்கின்றனர். ஏதாவது ஒரு தீப்பிழம்புதானே என எச்சரிக்கை இல்லாமல் சாதாரணமாக இருந்துவிட்டனர். ஆனால் அந்த தீப்பிழம்புகள் அவர்கள் குடியிருப்புகளை நாசம் செய்து துவம்சம் செய்தன. பலத்த காற்று வீசியது. அங்கிருந்த அடர்ந்த காடுகளில் வறண்ட காற்று நிலவியதால் மரங்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்த தீ விபத்துகள் குறித்து ஏற்கனவே எச்சரித்திருந்தும் அந்த மக்கள் அதனை எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தியதன் விளைவுதான் இந்த தீப்பிழம்பும் தீப்பொறிகளும். வீடுகள், குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் நாசமாகிவிட்டன என விசாரணையில் தெரிய வந்தது. அந்த விசாரணையை எடுத்தது கலிபோர்னியா வனத்துறை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இந்த விசாரணையின் போது மின் உயர் கோபுரங்களிலிருந்து கசிந்திருக்கலாம் அல்லது இந்த ஆயில் நிறுவனங்களின் மூலம் ஏதாவது தீப்பிழம்பு கசிந்திருக்கலாம் என கூறப்பட்டது. ஆரஞ்சு கவுண்டி எனப்படும் மக்கள் வாழ தகுதியான யூக்கலிப்டஸ் மரங்களையும் பைன் மரங்களையும் கொண்டுள்ள லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் இவ்வாறு தீக்கிரையானது கடவுளின் செயலா அல்லது மக்கள் கடவுளை மறந்ததால் ஏற்பட்ட சோதனையா என்பதை நாம் மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வோம்.